இவங்களுக்கு இந்த பாக்ஸ் டிசைன் பண்ற வேலை மிச்சம். அப்படியே அந்த பேரை மட்டும் மாத்தி போட்டு அடுத்த போன் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. Infinix Hot 30 18 watts adapter type C charging cable. Green card ஒட்டி வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா சிம் எஜெக்டர், பேப்பர்ஸ், கேஸ்லாம் போட்டோம்னா நல்ல பெரிய போனா இருக்குங்க. இதோட விலை எவ்வளோ? 12500 தாங்க. 12500. ஏங்க 12500 ரூபாய்க்கு 8GB RAM, 6020 50 மெகாபிக்சல் 120 ஹெர்ட்ஸ் மிரட்டறாங்களே. A few moments later. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸ்ல எந்த போன் வந்தாலும் வச்சு செய்வோம். அது உங்களுக்கே தெரியும், ஏன்னா போன் அப்படி இருந்துச்சு. பட் ரீசெண்டா அப்படி இல்லை. ஏன்னா ஒரு யூசரோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்றதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது போனை வச்சு மட்டும் சொல்ல, லேப்டாப் லான்ச் பண்றாங்க, டிவி லான்ச் பண்றாங்க, அதுலயும் QLED டிவி லான்ச் பண்றாங்க, போன்ஸ்லயும் நோட் சீரிஸ், ஹாட் சீரிஸ், ஜீரோ, அல்ட்ரா அப்படின்னு அந்தந்த பட்ஜெட்ல எல்லா பிராண்டுக்கும் கம்பீட் பண்ற மாதிரி தான் போன் லான்ச் பண்றாங்க. ஈவன் சர்வீஸுமே பாத்தீங்க அப்படின்னா பெட்டரைஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்பெக்லாம் நல்லா தான் கொடுத்திருக்காங்க. பட் இந்த விலைக்கு இன்ஃபினிக்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த ரெண்டு போன் தான் 2 கலர்ல 2 வேரியன்ட்ல அவைலபிள் இருக்கு. பிரைஸை பாருங்க, அன்எக்ஸ்பெக்டட் தானே. சோ இந்த வேலைக்கு, அதாவது இந்த 12500 ரூபாய்க்கு இந்த போன்ல என்ன காம்படிட்டிவா கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எப்பயுமே இன்ஃபினிக்ஸ் சொதப்புற ஒரு இடம் வந்து ப்ராசஸர். இங்க சொதப்பல. ஏன்னா டைமென்சிட்டி 700 யூஸ் பண்ணி என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? அப்படி சொல்லக்கூடாது. டைமென்சிட்டி 6020 தான் சொல்லணும். பேர் மட்டும் தான் புதுசு, எனக்கும் தெரியும், மிச்சப்படி ஒரே ப்ராசஸர் தான். இருந்தாலும் அப்படிதான் சொல்லணும். 14 5G பேண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த விலைக்கு டீசென்ட்டாவே இருக்கும். ஈவன் கேமிங்லயுமே பாத்தீங்க அப்படின்னா டீசென்ட்டா இருக்கும். ஈவன் இன்னும் கொஞ்சம் ஹார்ட்வேர் லெவல்ல பார்த்தாலும் லோ பட்ஜெட்ல 8GB RAM 128GB இன்டர்னல் கிடைக்குது. UFS 2.2 வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ரேம்லயுமே பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் RAM யூஸ் பண்ணி 16GB மாத்தறனால மாத்திக்கலாம்ப்பா. ரோம்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்னா 1TB மெமரி கார்டு போறதுக்கான டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கு. 2 5G சிம்மையும் ஒரு மெமரி கார்டையும் ஒட்டுக்கா போட்டு நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இதே ப்ராசஸர் தான் விவோட T2X, நார்சோட லேட்டஸ்ட் மொபைல், போக்கோட மொபைல், இந்த மாதிரி நிறைய போன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸரை இந்த விலைக்குள்ள எடுத்துட்டு வந்தது வாழ்த்துக்கள். அன்எக்ஸ்பெக்டடா இந்த வேலையில இந்த பிராண்ட்ல இந்த போன்ல பாத்தீங்க அப்படின்னா NFC கொடுத்து வச்சிருக்காங்க. NFC இந்த பிரைஸ்ல எதுலயுமே கிடையாதுல்ல. மோஸ்ட்லி ஏதாவது 1-2 போன்ல இருக்கலாம். ரொம்ப நோனாலாம் ஞாபகம் இல்லை எனக்கு. தென் போன் இவ்வளவு பெருசாகவும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறது ரீசன் பாத்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜ் ஆக அப்கோர்ஸ் 1.5 மணி நேரத்துக்கு மேல தான் ஆகும். ஆனா சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 நாளைக்கு உங்களால அந்த போனை வச்சு ஓட்டிக்கிற முடியும். டிஸ்பிளேவும் பஞ்சோல் டிசைன்ல பெரிய டிஸ்பிளே தான். கிட்டத்தட்ட 6.78 இன்ச்ல Full HD Plus LCD தான். இருந்தாலும் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. கிளாரிட்டி நல்லா இருக்குல்ல. நல்ல பிரைட்டா இருக்குல்ல ப்ரோ. தமனா இல்ல, பிரைட்னஸ் சொன்னேன். 580 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு சமாளிக்கலாம். இன்டோர்ல நல்லாவே இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா கொடுத்து ஒண்ணே ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாங்க, ப்ரொடெக்ஷன். நகி ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. கேமராவுமே 50 மெகாபிக்சல் AA கேமரா வந்து கொடுத்திருப்பாங்க. புரியுதுல, 50 மெகாபிக்சல் AA கேமரா தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. அதான் அந்த 2 கேமரா. ஃப்ரண்ட்ல 8 மெகாபிக்சல் செல்ஃபி, மொத்தமா ஒரு 12 கேமரா மோட் கொடுத்திருப்பாங்க. 2K ல வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். போட்டோஸ் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா யூசுவலா இன்ஃபினிக்ஸ் போன்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இங்க இருக்கு. இதே விலையில இருக்க மிச்ச போன்லாம் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த போனோட கேமரா கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கும். இந்த விலைக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அதுவும் சவுண்ட் நல்லா இருக்கு. அவ்வளவு வெரி மாப்ளக்கே. இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படின்றதுனால பின்னாடி ஒரு மாதிரி அதிர்து. இருந்தாலும் சவுண்ட் நல்லா இருக்கு. OS னு வரையில XOS 13 மேல Android 13 கொடுத்திருக்காங்க. இன்ஃபினிக்ஸோட OS பத்தி சொல்ல தேவையில்ல. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். UI மட்டும் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். தென் அதர் ஃபீச்சர்ஸ் னு வரையில ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைடு மவுண்டட் தான் கொடுத்திருக்காங்க. தென் IP53 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. சாரல் பட்டுச்சு அப்படின்னா தாங்கும். விலை இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். 4GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 12500 ரூபாய்க்கு, 8GB வேரியன்ட் வந்து 13500 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 1000 ரூபாய் பேங்க் ஆஃபர் யூஸ் பண்றப்ப 11500 12500 வந்து உங்களால வாங்கிக்க முடியும். 12500 ரூபாய்க்கு உங்களுக்கு 8GB RAM கிடைக்குது. 128GB இன்டர்னல், ஓரளவு நல்ல ப்ராசஸர், நல்ல டிஸ்ப்ளே, ரெஃப்ரெஷிங் ரேட், பெரிய பேட்டரி, இது எல்லாமே பாசிட்டிவ். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து இதையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுன விஷயம் பாத்தீங்கன்னா OS கேமரா. இது ரெண்டை தவிர மிச்சம் எல்லாமே சாம்சங், ஓப்போ, விவோ, ரெட்மி, ரியல்மி இவங்க எல்லாத்துக்குமே நல்லா கம்பீட் பண்ற மாதிரி கொஞ்சம் பெட்டராவே பண்ணியிருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த விலைக்கு இந்த போன் எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்றத நீங்களும் சொல்லுங்க.